சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள். சார், ஒரே பரபரப்பாக இருக்குது பனையூர். தலைவர் காலையே மறித்து ஒரு போராட்டம். குறிப்பாக மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்னு அஜிதா ஆக்னல் தூத்துக்குடியிலேருந்து வந்து காலையில் ஆஃபீஸில் விடலன்னு அவங்க கண்ணீர் விட்டது. பெண் பவுன்சர்களெல்லாம் இறக்கியிருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. விஜய் கார் மறிப்பு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ தான் ஆரம்பம், இதுதான் வந்து துவக்கம் அரசியல். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடிவேல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்போ எல்லா தத்துவங்களையும் அரசியல் தத்துவங்களையும் வடிவேல் சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்படியே நடந்து வரும்போது கூட 2 பேர் வருவாங்க. நான் தாண்டா அண்ணனுக்கு இது பண்ணேன், நான் தாண்டா இது பண்ணேன். கடைசியில் அண்ணன் செருப்பை கழட்டியே உன்னை அடிப்பேன்டா அப்படின்னு. அவன் செருப்பை கொடுத்துருவானாடா அப்படின்னு. என்ன கேட்காம அவன் கொடுத்துருவானா அப்படின்னு. நான் அடிக்கிறேன்னா இல்லையாடா பாரு, அண்ணா செருப்பை கொடுன்னு என்னென்னு இருடான்னொடனே தள்ளி விட்டு செருப்பை பிடுங்கி கடைசியில் 2 பேரும் சேர்ந்து அண்ணனை போட்டு வெளுன்னு வடிவேல் ஆட்டோவில் ஏற்றி குத்தி இங்கே குத்துனா பத்தாது, நம்ம பேட்டைக்கு கொண்டு போவோம் சொல்லி 2 பேரும் சேர்ந்து யாரை குத்துவாங்கன்னா வடிவேல் எழுதுவேன். இந்த நிலைமையில தான் இப்போ விஜய் ஆகிட்டாப்புல. இந்த பக்கம் புஷி ஆனந்த் இந்த கும்பல், இந்த பக்கம் அஜிதா கும்பல், ஒரு பக்கம் கும்பல். ஆதவர்ஜுனா இந்த மாதிரி சீன்லேயே இருக்க மாட்டாப்புல. ஏன்னா ஆதவர்ஜுனாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆதவர்ஜுனாவுக்கு ரவுடினாலே பயம். ஏற்கனவே அட்ரஸ் கேட்க சினிமா ஷூட்டிங்க்கு வந்தோன்னே போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கடைசியில் பார்த்தா அண்ணன் ஷூட்டிங்க்கு வந்தோம், இதெல்லாம் போலி அருவாள், இதை பார்த்து இந்த ஆள் பயந்து நம்மளை போட்டு விட்டானே அப்படின்னு சொல்லி. ஆதவர்ஜுனா வந்து அருவா அப்படின்னாலே பயந்தான். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் ஆதவர்ஜுனா வரமாட்டாப்புல. இப்போ தூத்துக்குடிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப மோசமானவங்க. தூத்துக்குடியை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம பக்கத்து மாவட்டம் தானே. கையெறி குண்டு தயாரிக்கிறதுல அவங்கள இதே, ஏன்னா சிவகாசி பக்கத்தில் தான் இருக்குது. வெடிமருந்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருவாங்க. பிடிச்சி ஒரு திரியை வச்சு பிடிச்சி வெயிலில் காய போட்டு வச்சுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு எவன் மேலே எதிரி மேலே எரிஞ்சிடுவாங்க. இப்படி பல பேர் 80கள்லாம் வந்து கையெறி குண்டுக்கு தூத்துக்குடி பயங்கர ஃபேமஸ். அந்த ஜெனட்டிக்கெலாம் வந்தவங்க தானே அவங்க. இப்போ வந்து போலீஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், தடுக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி அவங்களால கையெறி குண்டை செய்ய முடியும். நல்ல வேளை அந்த அஜிதா வந்து அண்ணன் 2 குண்டை கொடுனேன்னு வாங்கிட்டு, ஏன்னா விஜய் மேலே அது ரொம்ப பாசம் வச்சிருக்கு. விஜய் கட்டி பிடிச்ச மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து, அதுதான் டிபி 2 நாளைக்கு முன்னாடி கூட 300 பேர் கட்சியில் சேர்த்து வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கு. அஜிதா வந்து தீவிரமாக இறங்கியிருக்கு. ரெண்டாவது அது கிறிஸ்டின் நினைக்கிறேன், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, பாதிரியார்கள்ன்ற பேரில் கூப்பிட்டு துணியை வெள்ளை துணியை எடுத்து தச்சு கொடுத்துருக்காங்க. போர்வே கையை மட்டும் சைடில் மட்டும் அடிச்சிருங்க, ஓட்டையை விட்டு அடிச்சு விடுங்கன்றிருக்காங்க. அங்கேயும் தைக்க தெரியாது இருக்கேன், அவசரமாக வேணும்னு. அப்புறம் பட்டனை வாங்கிட்டு போய் கொடுத்து வெள்ளை துணியை வாங்கி இப்படி மடித்து சைடில் மட்டும் அடித்து ஒரு ஓட்டையை போட்டு விட்ருக்காங்க. எடப்பாடிக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேராயரெல்லாம் வந்தாங்கள்ல, அதே ஸ்டைல் தான். எடப்பாடி வந்து அரசியல் அனுபவம் வாங்கிட்டதுனால அவர் 100கணக்கான பேருக்கு இப்போ கராத்தே பெல்ட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து வெள்ளை அங்கேயே போட்டு கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணி தலைமையில பண்ணது. எஸ்பி வேலுமணி சொன்னாலே அந்த பாதிரியார்கள் செட்டப்புக்கு தனியாக இருக்காங்க கோயம்புத்தூரில். திருப்பூர் எக்ஸ்போர்ட்டில் கம்பெனியில் சொன்னால் அடிச்சு கொடுத்து. அதே மாதிரி வேலூர் இப்ராஹிம்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா பாய்கள் ரெடியாக இருக்கான். தொப்பி மட்டும் எவனையோ பிடிச்சி தொப்பி போட்டு ஒரு 10 பேர் வேணும் பாய் வேணும்னா, எவனோ ரோட்டில் போகிறவனை பிடிச்சி செட்டப் பண்ணி வச்சுருக்காப்புல. ஃபோனை போட்டால் பாய்கள் வந்துடுவாங்க, ஒரு 20 பேர். அவங்க பாயே கிடையாது, தொப்பி இப்பி எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க, டப்புன்னு எடுத்து கையிலேயே கட்டிட்டு வந்துடுவாங்க. வேலூர் இப்ராஹிமுக்கு ராஜா மீசா ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி தான் ஆள் வச்சுருக்காங்க. ஆளாளுக்கு ஒதுக்கிட்டாங்க பிஜேபியில். ஸோ அந்த மாதிரி இப்போ அஜிதா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கே தீவிரமாக உண்மையிலே அது தீவிர ரசிகை, உயிரை கொடுத்துரும். இப்போ விஜய் வந்து நீங்கள் வந்து டயரில் படு, நான் இந்த வண்டியை வச்சு உன்னை ஏற்றணுன்னா உங்களுக்காக உயிரை கொடுக்குறேன்ற அளவுக்கு அஜிதா. ஆனால் இப்போ இந்த டயரோட மேலே இருக்க காரை மறிக்கிற நிலைமைக்கு போயிட்டாப்புலன்னா, இவ்வளோ பாசமாகவும் இவ்வளோ வெறி பிடிச்சும் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இருந்தோம். இவர் வேற ஆளோட பதவி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்போ அவங்க அண்ணனும் வான் பண்ணியிருக்காப்புல போல். ரெண்டாவது வந்து இந்த டைம் அவங்க வெடிகுண்டுலாம் எடுத்துகிட்டு வராமல் வந்திருக்காங்க. கையெறி குண்டுலாம் எடுத்துகிட்டு வரல, இதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப மோசமான கண்ணாடியை மட்டும் விஜய் திறந்துருந்தாப்புலன்னா எதையாவது ஆசிட் அடிச்சிடுவாங்க, ரொம்ப ஆபத்து. அதனால தான் என்ன பண்ணேன்னா, பெண்கள் நிறையா கூச்சுன்னா காலையிலே பெண் பவுன்சர்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஆதவர்ஜுனாட சொல்லிட்டோம்னா பவுன்சர் தனியாக ரெடி பண்ணி, பவுன்சர் மெயின்டெனன்ஸ் பூரா ஆதவர்ஜுனா தான். ஆம்பளை பொம்பளை அக்ரிமெண்ட்டு எல்லாம் தமிழ் தெரியக்கூடாது, கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டு பிரித்து. அதே மாதிரி 4 கட்சியில் இவருக்கு வேண்டாத ஆளையும் உள்ள விடக்கூடாது, பொருளாளர் நிப்பாட்டணும். ஐடி கார்டு அதே பவுன்சரை யூஸ் பண்ணுவாங்க. ஐடி கார்டு காமிச்சாலும் அந்த பொருளாளர் அந்த இவெல்லாம் ஐடியிலேருந்து வந்தவங்கலாம் உள்ளே விட்டுறாதீங்கன்ற கேம் ஆடுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாவப்பட்ட புஷி ஆனந்த் காலை வெட்டணுன்றாங்க. யார்?
எதிர்த்தரப்பு இது பொறுப்பு கொடுக்காத பொறுப்பு என் தங்கச்சி கொடுக்கலன்னா அவ காலை வெட்டுறேன்றாங்க. இப்போ நம்ம என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறோம், உண்மையிலே வந்து புஷி ஆனந்த் பாவப்பட்டார். நீங்கள் ஆதவர்ஜனாவை என்ன வேணாலும் பண்ணுங்கள், புஷி ஆனந்த் பாவன்றது தான் நம்மளுடைய இது. இல்லை இப்போ மாவட்ட செயலாளர் பொறுப்பெல்லாம் பொதுச் செயலாளர் தானே ஆள் யாருன்னு பார்த்து கொடுக்குறாருன்னு ஒரு கொடுத்தாரு. அவர் காசு வாங்கின பாவத்துக்கு அதுக்காக காலை வெட்டுறதா? இது தப்பு இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறாங்க. சுகர் வந்து காலை வெட்டுறதுக்கே 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க ஹாஸ்பிட்டலில். இவங்க ஓசியிலே கால் வெட்டி விட்றேன்றாங்க. அப்படிங்கும்போது இது முடியா வெட்டி விட்டால் பரவாயில்லன்றது. காலை வெட்டினா கால் இல்லாமல் எப்படி பந்தல் போடுறதுக்கு அலைய முடியும்? புஷி ஆனந்த் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணணும். அவங்க எங்கே கை வைக்கிறாங்க பாருங்கள். புஷி ஆனந்த் காலை வெட்டிட்டோம்னா கட்சியை செயல்படாமல் போயிடும்ன்ற ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். நிறையா தற்கொலைகள் உள்ளே இறங்க 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 பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா போயிட்டுருக்காங்க. அது இது கலோக்கியெல்லாம் சொல்கிறது தானே சார். இங்கே என் ஏரியாக்குள்ளே நீ காலை எடுத்து வச்சா காலை வெட்டுவேங்கிறது தானே. ஏன்னா கால் தானே முதல்ல உள்ளே வருதுன்னு அது சும்மா டைலாகுக்கு எழுத கிடைக்குது. காலத்தில் நடந்து வந்தாங்கன்னா கால் முன்னாடி வரும். இப்போ காரில் வருது. கார் வெட்டுறது, டயரை வெட்டுறதா பண்ண முடியாது. எதுவும் வன்முறையில் இறங்காமல் அவங்க இருந்தாங்கன்னா ஓகே, ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை காலையில் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு, ஏன்னா இவ்வளோ நாள் லேடிஸ் பவுன்சர் வரல, இன்னைக்கு 2 வருஷமாக பொறுப்பாளரே போடாமல் நீ அப்போ கட்சி நடத்திருக்கேன்னு ஒரு எண்ணமும் இன்னைக்கு தான் வருது. அப்போ 2 வருஷம் அங்கே எப்படி கட்சி நடந்தது? இந்த பொண்ணு தான் வெறி பிடிச்சி போயிருக்கு, இதே போட்ட வேண்டி தானே. எதுக்கு விட்டு வைக்கிறீங்க? நிறைய பேர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, கட்டி பிடிச்ச மாதிரி அவ்வளோ பாசமாக இருக்கீங்க. அந்த பொண்ணே பார்த்துக்கிட்டுன்னு விட்டுற வேண்டி தானே. அப்போ இந்த முடிவை விஜய் அறிவிக்க மட்டும்தான் செஞ்சாரா? முடிவை வேற யாரோ எடுத்தாங்களா? தான் விஜய் பார்த்துட்டு யாரா இது இப்படி வந்து நம்ம கட்சிக்காரனே நம்மளை அடிக்க வராங்க அப்படிங்கும்போது இப்போ தான் விஜய் மனமாற்றம் ஏற்படும். அது ஓ அரசியல் சாதாரண கிடையாது, நம்மளே இது பண்ணிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி. இனி போக போக பாருங்கள், வேறு யாராவது போட்டால் பெரிய தூத்துக்குடியில் இருக்கும். இந்த பிள்ளையும் இது பண்ண முடியாது. ஏன்னா இது இப்போ இதுக்கு புரோட்டோக்காலுக்கு அடங்குறது இல்லை வச்சு அரசியலில் இப்போ எப்படி பண்ண முடியும்? ஸோ அப்போ இப்போ வந்து விடுதலை கொள்கையிலும்பா இப்போ தூத்துக்குடியில் கேண்டிடேட்டே போட மாட்டாங்க, மாவட்ட செயலாளரே இல்லாமல் போகும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படி தான் போய் ஆகும். ஏன்னா 6 தொகுதியில் 5க்கு போட்டாங்க, இன்னொருத்துக்கு போடலங்கிறாங்க. அதில் இவங்களுக்கு கொடுத்து சமாதானப்படுத்துவாங்களான்னு தெரியல. சமாதானத்துனா ஆஃபீஸ் உள்ளே விட மாட்டேன்னு தான் நீ காலையில் மறிச்சிட்டு அவங்க நூற்றுக்கணக்கானவரோட வந்து இறங்கியிருக்காங்க ஆதரவாளர் கூட. பதவி வந்தால் தான் சம்பாதிக்க முடியும், வசூலை போட முடியும்னு அவங்களுக்கு தெரியும். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க வீடியோக்கள் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு அது ஒரு தனி டீமே வார் ரூம் கணக்காக இயங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் இயங்கிறவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே பதவியை. அதுதான் நியாயமே. கட்சியில் இருக்கானா இப்போ இவர் விஜய் என்ன பார்ப்பாருன்னா, நம்மளை மீறி என் வண்டியவே மறித்து எனக்கே வந்து இது பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நான் சொன்னால் எப்படி நீங்கள் கேட்ப? ஒரு கூட்டத்தில் வந்து என்னைய வந்து சட்டையை பிடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் விஜய் பார்ப்பா. இப்போ இறங்கியிருந்தா கிட்டத்தட்ட அதெல்லாம் நடந்து இறங்கியிருந்தால் நேரம் விஜயை பிச்சு பீஸ் ஆகியிருப்பாங்க. அதனால தான் விஜய் வெளியில் வர்றதில்ல. புரியுதா அவங்களுக்கு? புரட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க. அடித்து ஐயோ தலைவா தூக்குங்க வைங்கன்னு சொல்லி அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு ரணகலம் பண்ணி விட்டுருப்பாங்க. அதான் நல்லது செய்கிறேன், விஜயை காப்பாற்றுறேன்னு சொல்லியே பண்ணி விட்டுருப்பாங்க. புஷி ஆனந்த் சிக்கினா என்ன ஆகுன்னு பாருங்கள். புரட்டி அடிச்சு 100 பேர் வந்திருக்காங்க தூத்துக்குடியிலேருந்து. போலீஸ் கண்டுக்கிறாரு, தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா போலீஸை தான் நீ குற்றம் சொல்கிற. விஜய் புஷி ஆனந்தா யாரும் அடி வாங்கினா போலீஸை விடுங்கப்பான்னு சொல்லி தான் சொல்லுவேன். அடிச்சு முடிச்ச பிறகு அப்புறம் விலைக்கு விட்டு தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸில் வர மாதிரி தான் வரும் போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்த காலத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. எப்போ அதாவது நீ என்னை கூப்பிட்டு ஆகணும், நான் வந்து ஆகணும், ஆனால் வேலை நீ வந்து என்னைய கூப்பிடணும்னா நீ அடி வாங்கணும். அடி வாங்கி மண்ணில் புரட்டி போட்டு உன்னை மிதிச்சா மட்டும்தான் நீ ஐயோ அப்பான்னு அலறுவேன். பவுன்சரையும் தாண்டி பவுன்சரையும் போட்டு மிதிப்பாங்க. 100 பேர் வந்தால் பவுன்சர் என்ன பண்ண முடியும்? அவங்க பயங்கரமான ஆள். கட்டை கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடித்து பவுன்சரை வீங்க விட்டு ஓட விட்டுருவாங்க. பொம்பளை பவுன்சர்லாம் ஐயோ அப்பா அது அப்பத்தா ஆத்தான்னு கத்த விட்டுருவாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ரெகுலராக டியூட்டி இருக்குமா? லேடிஸ் வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா என்னைக்கு இவங்க உள்ளே புகுருவாங்கன்னு தெரியாது. ஆனால் லேடி பவுன்சர் ரெகுலராக வச்சு சமாதானப்படுத்துற வரைக்கும், இல்லை கட்சியை விட்டு அவங்களாம் வெளியில் போகிற வரைக்கும் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இப்போ தூத்துக்குடி முதல் தலைவலியாக கிளம்பியிருக்கு. கொங்கு பெல்ட்டில் வந்து தற்குறியாக இருக்காங்க. அவங்க பூரா வந்து விஜய் பார்த்தா போதுன்றாங்க. இவங்க என்னென்னா நான் தான் பண்ணேன், நான் தான் பதவியில் வருவேன், நான் தான் முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் போஸ்ட் ஓட்டிருக்கேன் பார்த்துருக்கேன். புதுசாக நீ புஷி ஆனந்த் இந்த ஆதவர்ஜனா இந்த போனவன் வந்தவன் இந்த யூடியூப்பில் உட்காந்துருக்கவனெல்லாம் சேர்த்தேன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் ஆரம்பம் இதுதான். இதுக்கு ஏறத்தாழ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து திருவள்ளூரில் இதே மாதிரி மாவட்ட செயலாளர் போட்டோடனே எல்லாம் வந்து கட்சி ஆஃபீஸ் வாசல்லே காசை வாங்கிட்டு பொறுப்பை போடலைன்னு ஒரு கோஷ்டி போராட்டம் பண்ணிச்சு. எப்படி இதில் அடி வாங்க போகிறது யாருன்னா அந்த பாவப்பட்ட புஷி ஆனந்த் தான்.
இதுக்கு வந்து விஜய் என்ன பண்ணணும்னா கொஞ்ச காலத்துக்கு இந்த பொறுப்பாளர் போடுறது ஆதவர்ஜனா பேரில் தள்ளி விட்டா நல்லாயிருக்கும். நீ அண்ணனை தொடரான்ற மாதிரி முதல்ல ஆதவர்ஜனை அடிச்சுட்டு அப்புறம் வாங்கடா ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொன்னால் கரெக்டாக போகும். எதாக இருந்தாலும் எங்கள் அண்ணனை முதல்ல பார்த்துட்டு வாங்கடான்ற மாதிரி. புஷியானதுக்கு விவரம் தெரில. நான் சின்ன பையன் தானே என்னை அடிச்சிட்டீங்க, எங்கள் அண்ணன் சிங்கத்தை தொட்டு பாடுறா அப்படின்னு நான் சோழ கொள்ளையில் கதிரை எடுத்து தின்னுபிட்டு. ஆமாம், அந்த மாதிரி வந்து ஆதவர்ஜனாவை தான் முதல்ல இறக்கணும் களத்தில். பாப்போம் சார், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி பண்ணணும் ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கு குறைச்சிக்கு நன்றி சார்.